நிகழ்ச்சியின் அடுத்த தலைப்பாக 2026 தேர்தலும் நமது களப்பணிகளும் என்ற தலைப்பில் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய மத்திய ஒன்றிய கழக செயலாளர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் எம் ராக்லாண்ட் அவர்கள் சிறப்பு உரையாற்ற மேடைக்கு அழைக்கின்றோம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற தாரக மந்திரத்தோடு நான் வணங்கும் என் மனித கடவுள், என் தளபதி, மக்கள் விரும்பும் நாளைய முதலமைச்சர், ஜனநாயக ஆட்சியை கொடுக்க வரும் எனது தளபதி விஜய் அவர்களுக்கு முதற்கண் என் வணக்கம். இரண்டாவது கணக்கு வணக்கமாக எங்களை தளபதிக்கு தளபதியாக, எங்களில் ஒருவராக, நம்மில் ஒருவராக இருக்கும் கழக பொதுச்செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கும் மற்றும் விருதுநகர் வடமேற்கு மாவட்ட செயலாளர் ஆருயிர் அண்ணன் இன்று தலைமை தாங்க வந்துள்ளிருக்கிறார் அவர்களுக்கும் என்னோட முதற்கண் வணக்கம். இப்போது ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதி அப்படின்னா என்னன்னு சொல்லி பாதி பேர் தெரியுமா தெரியாது, பாதி பேருக்கு வரலாறு ஒன்று தெரியுமா அப்படின்னு கேட்டுக்கிறேன். வரலாறு என்ன வரலாறு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் யார் வெற்றி வேட்பாளரோ அவங்க தான் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் ஆட்சியை அமைக்க முடியும். இது வரலாறுங்க, நான் பொய் சொல்லலைங்க, என்கிட்ட ஆதாரம் இருக்கு. ஆனால் நீங்கள் கேட்கலாம், இப்போ இருக்கிற டிஎம்கே ஏடிஎம்கே காரங்க தானே ஆட்சி அமைக்கிறாங்க, ஆனால் அங்கே டிஎம்கேலன்னு கேட்கலாம். ஆனால் அது உண்மை கிடையாதுங்க. இங்கே எல்லாத்துக்கும் அந்த வரலாறு தெரியும். நம்மளுடைய காங்கிரஸ் வெற்றி வேட்பாளர் மறைந்தார், பின்னர் என்ன நடந்ததுன்னு அவங்களுக்குள்ள தான் தெரியும், சரிங்களா? ஆனால் முன்னிலை காங்கிரஸ் வேட்பாளர் தான். இது ப்ரூஃப் வச்சுருக்கேங்க, நான் எல்லாத்துக்கும் ப்ரூஃப் வச்சுருக்கேன், சரிங்களா? இப்போது நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் மொத்தம் எத்தனை ஓட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எஸ்ஐஆருக்கு அப்புறம் 2,22,367 மொத்த ஓட்டு 2,22,367. நம்மளுடைய பூத் மொத்த பூத் வந்து 308. ஆண்கள் ஓட்டு 1,08,109. பெண்கள் ஓட்டு 1,14,218. மூன்றாம் பாலினர் ஓட்டு 40. இதுலேயும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தாங்க, ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியும் பெண்களுக்கு தாங்க நாங்கள் முதல் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. எங்கள் தளபதியும் அதை தான் சொன்னார். 50% போலீஸில் இப்போ தளபதி இடையில அறிவிச்சும் கொடுத்துருக்காரு. இன்ஸ்பெக்டர் எல்லாத்துலேயுமே, போலீஸ் டிவிஷனில் எல்லாத்துலேயுமே 50% பெண்கள். அதில் முதல் இடத்துல கொடுத்தது எங்கள் தளபதி தான், சரிங்களா? இப்பயும் நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயும் பார்த்தீங்கன்னா அதிக ஓட்டு இருக்கிறது பெண்களுக்கு தான். இதில் ஒரு சின்ன ஒரே இது மட்டும் சொல்லிக்கிறேன். இப்போ வரைக்கும் போலானது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் கடைசியாக இப்போ 2021 எலெக்ஷனில் கடைசியாக போலானது பார்த்தீங்கன்னா 38% மட்டும்தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 38% தான், சரிங்களா? அதிகபட்சமாக போல்டாக இருக்கிறதே பார்த்தீங்கன்னா 47% தான் போலாக இருக்குது. இது எதுக்குடா ஏன்டா இப்போ சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்க. இதுதான் விஷயம். இதுக்கு தான் இந்த செயல் வீரர் கூட்டம். நான் சொல்கிறது ஒன்று தான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 2,22,367 பேரில் நம்ம தமிழக வெற்றி கழகத்தில், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தமிழக வெற்றி கழகத்தில் 30%ங்க எந்த கட்சியிலையும் வந்துட்டு உறுப்பினர் கார்டு வந்து ஐயா நீ உன் பேர் எழுதிட்டேன், உன் பையன் பேர் எழுதிட்டேன்னு சொல்லலைங்க. ஒவ்வொருத்தங்களோட ஒவ்வொரு ஆதார் கார்டில், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆதார் கார்டுக்கு 1 தான் உறுப்பினர் அட்டை. அதுலேயும் உங்களோட உங்கள் வாக்குச்சீட்டு இருக்குல்ல, அந்த நம்பரையும் அதில் ஏற்றுனா மட்டும்தான் நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் உங்களுக்கு உறுப்பினர் கார்டாக போட முடியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதில் 30%னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 60,000 பேர், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் திருப்பி போய் சொல்லலைங்க, 60,000 பேர் வந்து நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினராக இருக்கிறீங்க. இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 38% மட்டும்தான் ஓட் போல இருக்கு. 4 கட்சி இருக்காங்களா, ஏடிஎம்கே, டிஎம்கே, அடுத்ததெல்லாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது, நம்ம தமிழக வெற்றி கழகம் தான். இப்போ அது ஒன்று தான் இப்போ நம்ம மொத்த ஓட்டு 2 லட்சம் ஓட்டு, அதில் 2 கட்சிக்கு பிரித்து எல்லாமே வந்தாலும் மொத்தம் ஓட்டு 38% தான். 38%னா நம்ம சராசரியமாக 66,000 ஓட்டு எடுத்தால் வெற்றிங்க.
பொய் சொல்லலைங்க. 66,000 ஓட்டு டு 70,000 ஓட்டு எடுத்துட்டீங்கன்னா, போன தடவை அவங்க எடுத்தது 70,047 ஓட்டு தாங்க. ரெண்டாவது பின்னடியாக இருக்கிறது வந்து 57,739. இது தாங்க வரலாறு. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 70,000 ஓட்டு எடுத்தாலே போதும். நம்ம கட்சி உறுப்பினர் எத்தனைங்க இப்போ நான் சொன்னேன்? எத்தனைங்க? அப்போனா யாருங்க ஜெயிக்கணும் சொல்லுங்க? ஏங்க நம்ம எதுக்கு தூங்கி வந்தீங்க சொல்லுங்க? யார் ஜெயிக்கணும்? இப்போ யாருங்க மனக்கோட்டை கட்டிட்டு இருக்கா? புரியுதா? 60,000 பேர். இப்போ அடுத்தது பூத்துக்கு வரேன், சரிங்களா? கடைசியாக வரேன் பூத்துக்கு. 38 பூத்து, 308 பூத்துங்க. 308 பூத்து. இப்போ ஒரு பூத்துக்கு சராசரியா 10 பேர் வைப்போமா, இல்லை 8 பேர் வச்சுக்கிடுவோம், சரிங்களா? 8 பேர் வச்சிங்கன்னா டிவைட் பண்ணிக்கோங்க. ஒரு பூத்துக்கு மினிமம் 1000, ஒரே ஒரு பூத்தில் தான் 1250 ஓட்டு இருக்கு. மற்ற எல்லா பூத்துக்கும் 450லேருந்து 1500 மட்டும்தான் பூத்து இருக்கு. இதை நான் கிளியராக தரேங்க. என்கிட்ட எப்போ வந்தாலும் டேட்டா இருக்கு. நான் போய் பேசலை, டேட்டா தான் பேசுகிறேன், சரிங்களா? அப்போ 1000 ஒரு பூத்துக்கு 8 பேர். நம்ம தளபதி செஞ்சது 5 பேர் வச்சுக்கோங்க, 8 பேர் வச்சுக்கோங்க, இல்லை 5 பேரே வச்சாலும் ஒரு சராசரி ஆள் நல்லா தெரிஞ்சுக்கோ. ஒரு பூத்தில் கிளை செயலாளர் எல்லாத்துக்கும் முக்கியமாக சொல்கிறேன், பூத்து நிர்வாகிகள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், ஒரு ஆள் சராசரியா 15 பேர் 20 பேர் பார்த்தா போதுங்க. எவ்வளோ ஓட்டு வரும் கொஞ்சம் கால்குலேஷன் பண்ணி சொல்கிறீங்களா? கால்குலேட்டர் இருக்குல்லங்க, உங்கள் கால்குலேட்டரே வச்சுக்கோங்க. சராசரியா ஒருத்தர் 15 பேர் பாருங்க. 308 பேரில் 308 பூத்து இருக்குங்க. ஒரு பூத்தில் 8 பேர். நீங்கள் யாராவது கால்குலேட்டர் இருந்தால் நீங்களே சொல்லுங்க. ஏன்னா நான் சொன்னால் போய் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. நீங்களே யாராவது சொல்லுங்க. எத்தனாவது ஓட்டு? 45,000 சராசரியாக வருது. ஒரு பூத்துக்கு போய் பார்த்தா 15 பேர் 20 பேர் பார்த்தா 45,000 ஓட்டு. நம்ம உறுப்பினர் எத்தனை பேருங்க இருக்கோம்? மொத்தம் கூட்டுங்க, எத்தனைங்க வந்துச்சு? அப்போ யாருங்க வெற்றி வேட்பாளர்? யாருங்க கோட்டைக்கு அனுப்பணும்? எங்க இப்ப அடிச்சு சொல்றேன், நல்லா எழுதி வச்சுக்கோங்க. சில்தூர் சட்டமன்ற தொகுதியை வெற்றி வேட்பாளர் நம்ம முடிஞ்சுனா சென்ட் ஜார்ஜ் கோட்டையில தளபதி கொண்டாடுவாருங்க. இது உறுதியா சொல்றேங்க. இது யாருக்கும் போய் சொல்லல, இப்பயும் சொல்றேன், அடுத்தது கட்டதுமா நான் சொல்றேன். இது தெளிவா எழுதி வச்சுக்கோங்க. பூத் நிர்வாகிகளுக்கு எல்லாத்துக்கும் இதுதான் தேவைங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க சும்மா டீ கடைக்கு போறீங்களா, தளபதி பத்தி மட்டும் பேசுங்க. நெகட்டிவ் பேசதாங்க வருவாங்க. தளபதி என்ன சொல்லுவார்? இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. யார் வரப்போறா? தளபதி ஆட்சி வரப்போகுது, ஜனநாயக ஆட்சி வரப்போகுது. ஜனநாயக படத்தை தடை பண்ணிருக்கலாங்க, ஜனநாயக ஆட்சியை தடை பண்ண முடியாது. அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு. இது ஆட்சியை தடை பண்றதுக்கு யார் இருக்கா? மக்கள் நீங்க கையில தான் இருக்கு, உங்க கையில தான் இருக்கு. ஐயா நீங்க கேட்கலாம் அடுத்த கொஸ்டின், எங்க உங்க விஜய் ஓட்டு போட்டா என்னங்க செய்வீங்க? எல்லாத்துக்கும் கேட்கலாம், எல்லாத்துக்கும் ஒரு விஜய் இருக்கு. எல்லாம் கேட்பாங்க, உங்க விஜய்க்கு ஓட்டு போட்டா என்ன செஞ்சிருவாரு, ஏது செய்வாரு அப்படின்னு கேட்குறீங்க. நான் ஒன்று திருப்பி கேட்குறேன், 70 வருஷமா என்னங்க நீங்க செஞ்சீங்க? 70 வருஷமா என்ன கிழிச்சிங்க? ஆங்க நீங்க கிழிச்சதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். அதில் கிழிச்சி வளர்ந்தவங்க தான் ஒரு சிலர் தான் நாங்களாம், சரிங்களாங்க? நாங்கள் அந்த 70 வருஷமா செஞ்சீங்க கேட்டோம். ஆனால் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு, நல்லா தெரிஞ்சுக்கோ, ஒரு வாய்ப்பு கொடுங்க. அடுத்த 5 வருஷம் கழிச்சு நீங்களே மாற்றிக்கலாம். இப்பயும் சொல்றேங்க, அடுத்த 5 வருஷம் நாங்கள் எதுவும் செய்யலைன்னா எங்களையும் தூக்கி போட்டுருங்க. மக்கள் நான் உங்க முன்னாடி வச்சிருங்க. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு, என் தளபதிக்காக ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஜனநாயக ஆட்சி அமைய ஒரு தடவை கொடுங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க. அடுத்த 5 தடவை, அடுத்த 5 வருஷத்துல எங்களால் எல்லாமே செஞ்சு விட முடியுமான்னு கேட்டீங்களா? எங்க கரப்ஷனை நிப்பாட்டிடுறோங்க. முடிஞ்சவர் என் தளபதி சொல்ல 1 ரூபா எனக்கு தேவையில்லைன்னு சொல்லியிருக்காருங்க. இன்னைக்கும் சொல்றேங்க, எங்களை தளபதி வந்தார்னா, இப்பயும் சொல்றேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எங்க தளபதி அவர் ஆட்சி வந்தார்னா ஜனநாயக மக்கள் ஆட்சி நடக்குங்க. இங்க சில்தூர் சட்டமன்ற தொகுதியில் நம்ம எம்எல்ஏ எத்தனை நாள் பார்த்துருக்கீங்க? இத்தனை நாள் நீங்க தான் ஓட்டு போட்டிருக்கீங்க, எல்லாம் பண்ணியிருக்கீங்க. எத்தனை நாள் பார்த்துருக்கீங்க? பார்த்ததே இல்லை. ஏங்க? ஏன்னா அவர் ஜெயிக்கவே கிடையாதுங்க. ஜெயிச்சவர் இன்னொருத்தருங்க, அவர் மண்ணுக்குள்ள போயிட்டாருங்க. அந்த பதவியை இவர் வாங்கிட்டு வந்துட்டாருங்க. இதுதாங்க உண்மை, போய் சொல்லலைங்க. இதாங்க உண்மை, மக்கள் எல்லாத்தையும் தெரியும், இதான் உண்மை. ஆனா எங்க தளபதி ஐயா இன்னொருத்தர் சொல்றாரு, நாங்க எல்லா வருஷம் ஐயா நானும் தனி எல்லாமே இப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த தடவை ஒரே ஒரு தடவை மட்டும் மக்களே உங்க பாதம் தொட்டு இந்த பையன் தளபதியோட தம்பி உங்களோட அனைவருக்கும் ஒண்ணு கேட்கிறேங்க, ஒரு தடவை மட்டும் எங்க தளபதிக்காக வாய்ப்புடுங்க. எங்க தளபதியின் முகமாதாங்க 234 தொகுதியில் நிக்க போறாரு. எங்களுக்காக ஒரே ஒரு சான்ஸ்,
அண்ணா, அக்கா, தம்பி, தங்கை, முதியோர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, தங்கைகளே, எல்லாத்துக்கும் ஒரே ஒண்ணுங்க, ஏங்க ஒரு தடவை கொடுங்க. நாங்க வந்து இந்த சில்தூர் சட்டமன்ற தொகுதியை யார் வேட்பாளராக காட்டுறாரோ, நல்லா தெரிஞ்சுங்க, யார் தளபதி கண்ணை காட்டுறாரோ சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு அனுப்புறது எங்க வேலைங்க. சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு அனுப்புறது எங்க வேலைங்க. அதே மாதிரிங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒன்னே ஒன்று, நமக்கும் சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கும் ரொம்ப லிங்க் இருக்குங்க. போய் சொல்லணுங்க, நமக்கும் அவங்களுக்கு லிங்க் இருக்கு. என்ன தெரியுமா, நம்ம அரசு முத்திரை எந்த ஊருங்க, புரிஞ்சாங்க? கோட்டுங்க எங்க இருக்கு? மதுரை ஹைகோர்ட் கிளை கோர்ட் நம்மகிட்ட தாங்க இருக்கு, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல. இந்த ரெண்டும் எங்கங்க? கவர்மெண்ட்டுங்க. அடுத்த கவர்மெண்ட் தமிழக வெற்றி கழக கவர்மெண்ட் தாங்க. இங்கேயும் அந்த முத்திரைய, ஆண்டாள் கோயில் முத்திரைய, கோபுரத்தின் முத்திரைய அங்கதாங்க வைப்போம். இன்னைக்கு வரைக்கும் ஆண்டாள் கோயிலுக்கு முத்திரை தாங்க குத்துறாங்க. ஆனா அங்க என்னங்க பண்ணிட்டு இருக்காங்க? ஆண்டாள் கோயில்ல சுகாதாரத்துறை ஏதோ ஒண்ணு இருக்காங்க. எங்க போய் சொல்லுங்க, ஒரு கழிப்பறை, ஒரு கார் பார்க்கிங் நம்ம தொகுதிக்குங்க. நான் போய் சொல்லலைங்க. நீங்க வேணா நீங்க ஏங்க நான் பண்ணியிருக்கேன் வந்து என்கிட்ட ப்ரூஃப் காட்டுங்க. நீங்க பண்ணலன்னு நான் ப்ரூஃப் காட்டுறேன். ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியில நம்ம கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்ட கவர்மெண்ட் முத்திரை நம்ம ஆண்டாள் கோபுர முத்திரை. அந்த கோயிலுக்கு என்னங்க பராமரிப்பு கொடுத்துருக்கீங்க? ஏதாவது ஒன்று இல்லைங்க. எத்தனை பேர் இத்தனை நாள் சிறுத்தூருக்கு தான் வந்துட்டு போறீங்க, ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்களா சொல்லுங்க பார்ப்போம். ஏதோ பண்ணியிருக்காங்களா? பண்ணலையா? இல்லை ஏங்க போய் சொல்லாதீங்க, நான் லைவ் தாங்க போகுது. யாருனாலும் வந்து நாளைக்கு ரிவைண்ட் பண்ணி பார்க்கட்டுங்க. பண்ணல ஓகே தானே? அப்போ நம்ம சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் வந்தா நம்ம தளபதி கிட்ட வைப்போங்க. பார்க்கிங் ஒரு வசதி வேணும். பெண்கள் கழிப்பறைக்கு கம்பல்சரிங்க. எவ்வளோ நேரங்க? எல்லாத்துக்கும் அவங்க சுகாதாரமான கழிப்பறை, எல்லாத்துக்குமான இடங்களை கண்டிப்பாக செய்வோங்க. ஆனால் இங்கே நம்ம இந்த கவர்மெண்ட்டில் எதுவுமே பண்ண கிடையாதுங்க. ரெண்டாவது, அடுத்தது இங்கே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் கட்டினா சொல்லி சொன்னாங்க. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல் எங்கே கட்டியிருக்காங்க யாருக்கா தெரியுமாங்க? யாருக்கா தெரியுமாங்க? எங்கங்க அண்ணா கட்டியிருக்காங்கண்ணே, போய் சொல்லல, கட்டியிருக்காங்க. ஒன்றியத்தில் கட்டியிருக்காங்க. எங்க தெரியுமா? ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு நாளைக்கு ராஜபாளையத்தை உள்ள இழுத்தானா அந்த காலேஜும் ராஜபாளையத்துக்கு போயிருங்க. ஏன் தெரியுமா? இங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, குன்னூர்ல தாங்க வர வேண்டியது. வத்திராஜ் மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். குன்னூர் சுந்தரபாண்டியபுரம் பக்கத்தான் கட்ட வேண்டியது அந்த காலேஜ். ஆனா எதனால நெருக்கடின்னு தெரியல. எங்க போயிட்டு இருக்காங்க நம்ம மக்களுங்க? நம்ம மக்கள் எங்க போட்டிருக்காங்க? கடகோடிங்க. அங்க பஸ் ஃபெசிலிட்டி இருக்கா? இல்லைங்க. ஏதாவது ஒரு ஃபெசிலிட்டி நம்ம பொம்பளை பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறோம்னு சொல்லுக்கா போகணும். ஆனால் அங்கே எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது. ஆனால் இப்போ நம்ம கவர்மெண்ட், அடுத்தது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வரேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இப்போ தான் ஒரு ஹாஸ்பிட்டல் புதுமையாக கொண்டு வந்துட்டாங்க. அதில் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துருச்சுன்னு நினைக்கிங்களா? கட்டடம் மட்டும் தாங்க நாங்கள் கறப்போம். எத்தனை கட்டணம் கட்டியிருக்காங்க தெரியுமா? இந்த வருஷத்தில் கட்டியிருக்குது புது ஹாஸ்பிட்டல் ஒன்று, பஸ் ஸ்டாண்ட் ஒன்று கட்டிட்டு இருக்காங்க. எதுக்கு கட்டுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. பஸ் ஸ்டாண்டு அது ஒன்று கட்டிட்டு இருக்காங்க. ரெண்டாவது நம்ம வந்துட்டு சேர்மன் ஆஃபீஸ் தெரியுமா, யூனியன் ஆஃபீஸ், அங்கே ஒரு புது பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், மழையே ஒழுகலைங்க. அந்த எத்தனை பேர் வீடு இல்லாமல் இருக்கிறீங்க, அத்தனை பேர் வீடு கட்டி கொடுக்கலாம். அங்கே கல் மாதிரி இருக்குங்க பில்டிங் கட்டி, 10 வருஷம் கூட ஆகலைங்க. அதற்கு இன்னொன்று யூனியன் பில்டிங் கட்டியிருக்காங்க. இது யாருக்குங்க கேட்டா, இப்போ அண்ணா சொன்னதுமா ஐஸ் சூப்புறது ஓராளா சூப்பி 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 நம்ம காசு தாங்க போகுது, நம்ம காசு தாங்க போகுது. ஒவ்வொன்றா சூப்பிட்டு போயிருக்காங்க. அங்கே பஸ் ஸ்டாண்டு இன்னும் திறக்கலை. ஆனால் எதுக்கு கட்டியிருக்காங்கன்னே தெரியல. அங்கே வளைவும் இல்லை, ஒன்றும் கிடையாது, ஏதும் கிடையாது. ஆனால் அது பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வத்திராஜ் பக்க மக்களுக்கு தென்னை பண்ணை வந்து அதிகமாக இருக்கிறது வத்திராஜ் பக்கம் தான். எங்க பொய்யா சொல்கிறேன்னா உண்மையாக சொல்கிறேன்னா அப்பப்போ எனக்கு சொல்லுங்க. ஏன்னா நான் அப்பப்போ மறந்து வேற டாபிக் போயிடுவேன். வத்திராயிருப்பு பக்கத்தில் தென்னை மரம் அதிகமாக தொழில் நிற்கிறா. என்ன தொழில் இருக்குங்க? நெல் சாகுபடி இருக்கு. தென்னை மரம் ஏறுறாங்க இருக்காங்களா, அதிகபட்சம் அங்கே தானே இருக்காங்க. நம்ம ஊருக்கு வந்ததுங்க, பொய் சொல்லலைங்க, நம்ம விருதுநகர் மாவட்டத்துக்கு வந்து சில்தூர் வத்திராயிருப்பு பகுதிக்கு வந்த தென் பண்ணை ஆராய்ச்சி நிலையத்தை கொண்டு போய் சாத்தூர் இருக்குங்க, சாத்தூர்லுக்கு போய் வச்சிருக்காங்க. இது இருக்குங்க, பொய் சொல்லலை, சாத்தூர்ல கொண்டு போய் வச்சிருக்காங்க. எதுக்குங்க சாத்தூர்ல வைக்கணும்? இங்க தானுங்க தேவை. கிருஷ்ணன் கோயிலில் வைக்கலாங்க. ஏன் கிருஷ்ணன் கோயிலில் இடமா இல்லை? கம்மா மூடி தாங்க பில்டிங்கை கட்டிட்டு இருக்கீங்க. அந்த கம்மா மூடி இங்கே ஒன்று கட்டுங்களேன். கம்மால மண்ணு மட்டும் அள்ளுறீங்க.
மண்ணள்ளி எல்லாத்தையும் கொண்டு போயிட்டீங்க. அந்த தென்மண்ணை ஆராய்ச்சி இங்கே கொண்டு வரலாம்ல, அது கொண்டு வரல. ரெண்டாவது முப்போக விளையதை தான் வத்திராரிப்பு மண்ணு சைடில் இங்கிட்டு இருந்து போனீங்கன்னா பச்சை பசேன்னு இருக்கும். பச்சை பசேன்னு இருக்கிறத முப்போகம் விளையுங்க, முப்போகம் விளையும். இப்போ எத்தனை போகம் விளையுதுன்னு விவசாயத்தை கேளுங்களேன். ஒரு போகம் விளையிறது கூட மாண்டவன் கண்ணை காட்ட மாட்டேங்கிறான் ஏம்பாங்க. ஏன்? அந்த அன்னைக்கு வந்த காசை எல்லாம் எங்கே போடுறாங்கன்னு யாருக்குமே தெரியல. இப்போ உங்க 5000 ரூபா வந்திருக்குல்லங்க, 5000 ரூபா ஆதிநல திராவிட ஃபண்டிலேருந்து தாங்க உங்களுக்கு வந்திருக்கு. எந்த ஃபண்டிலேருந்து வரலங்க. அவங்க அங்கிட்டு இருந்து எங்க நல்லா சொல்லுவோங்க. விவசாயம் போராடுறாங்க, நெசவாளர் போராடுறாங்க, நர்ஸ் போராடுறாங்க, தூய்மை பணியாளர் போராடுறாங்க. எல்லாத்துக்கும் தமிழக அரசின் சார்ந்த நிலைநீர் அறிக்கை ஆளர் கொடுக்கிறார். எங்கள்கிட்ட போதிய ஃபண்ட் இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கோ, போதிய ஃபண்ட் இல்லை. அதனால எங்களுக்கு இப்போதைக்கு கொடுக்க முடியாது. நிலைநிதி சீரான பிறகு நாங்கள் தாரோம். ஆனால் நைட்டோட நைட்டா 5000 ரூபா போடுறாங்க. 5500 கோடி தானே. ஆனால் அவங்களுக்கு 5000 சொன்னால் தானே மக்களுக்கு தெரியும். 5500 கோடின்னு எங்கேயோ நினச்சி பேசிடுவாங்க. அடுத்த மாதம் வராதுன்னு தெரிஞ்ச பிறகு தான் மக்களுக்கு தெரியும். அது வரைக்கும் மக்களுக்கு தெரியாது. ஏன்னா இது உங்கள் காசு தாங்க. ஆதித்ய திராவிட எங்க ரெக்கார்டு இருக்குங்க, பொய் சொல்லலைங்க, ரெக்கார்டு இருக்கு. இங்கே தமிழக வெற்றி கழகம் என்னைக்குமே ஒரே ஒரு விஷயம், திருப்பி இந்த விஷயம் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் பிஎல்ஏனா யார் சொல்லி காட்டினாங்க? இத்தனை நாள் எலெக்ஷன் நடந்திருக்கு. எத்தனை வருஷமா ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்க? ஆனால் எத்தனை வருஷமா ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்க? எத்தனை வருஷம் ஓட்டு போட்டுட்டீங்க? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். 18 வயசுக்கு வந்தோடனே போட்டுட்டு தானே இருக்கீங்க. பிஎல்ஏனா யாராவது சொல்லி காட்டியிருக்காங்களா? தளபதி கட்சியாருன்னு சொல்றாங்க. பிஎல்ஏனா என்னன்னு தெரியும் தெரியுமா? பிஎல்ஏனா யாரு காட்டினா? தளபதி. சினிவில்ல ஒவ்வொரு விஷயங்க தளபதி வந்து ஒரு பேப்பர் எடுத்து வச்சு நின்ட்டாருன்னா போதும், ஐயோ என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, என்ன பண்ண போறேன், என்ன பேச போறேன், இவங்களை எப்படிலாம் முடக்கணும், கரண்ட்டை கட் பண்ணு, இல்லை பர்மிஷன் கொடுக்காத, இதை பண்ணாத, அதை பண்ணாத, என்னங்க செய்ய முடியும் உங்களால? ஏங்க இந்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஜனநாயக ஆட்சி அமையறதுக்கு ரொம்ப நேரம் கலந்து நான் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். தளபதி ஆட்சி மலரணும்னா நான் இப்பயும் கேட்குறேன், என் தளபதிக்கு இதே என் பேர் ராக்லன் தான், இந்த உசில்தூர்காரன் தான், சரிங்களா? எங்கனாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எத்தனை பேர் ஓட்டு போடுங்க. என் தளபதி வந்து உங்களுக்கு செய்யலைன்னா நான் இங்கே இருக்கிறேங்க, என் சட்டையை பிடிச்சி கேளுங்க, என் சட்டையை பிடிச்சி கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு முன்னாடி நிற்கிறேங்க, ஓட்டு போடுங்க. உங்களுக்கு நடக்கலைன்னா, திருப்பியும் சொல்கிறேங்க, உங்களுக்கு நடக்கலைன்னா நாங்கள் இருக்கிறோங்க. எந்த ஊர் வெளியூர்ல இருந்தால் வரலங்க, இந்த ஊரில் தாங்க நான் இருக்கிறேன். நீங்கள் எங்கேனாலும் ஓடி ஒழிய மாட்டாங்க. ஓட்டு போடுங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க. எங்கள் ஜனநாயக ஆட்சி மலர்றதுக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க. அன்பாக ஒரே ஒரு தடவை திருப்பி கேட்டுக்கிறேன். பூத் ஏஜென்ட்டு நீங்கள் பூத்துக்குள்ளே வேலை பார்க்கும் போதும் சரி, எங்கே வெளியே போய் நின்று வேலை பார்த்தாலும் சரி, எலெக்ஷன் டைம் இன்னும் 60 நாள் தான், 60 நாள் 40 நாள் இருக்குது. பிலீவ் அடுத்த மாதம் எலெக்ஷன் வந்துடும். அதுக்குள்ளே உங்கள் பூத்தில் நீங்கள் போய் நான் தான் பூத் ஏஜென்ட்டு, இந்த மூஞ்சி முன்னாடி எல்லா ஊர் முன்னாடி போய் நீங்கள் முன்னாடி பிரபலப்படுத்துங்க. உங்கள் பேரை வந்து பதிவுப்படுத்துங்க. நான் தான் தமிழக வெற்றி கழகம். துண்டு போட்டு போங்க, திருப்பி சொல்கிறேன், துண்டு போட்டு போங்க, நான் தான் தமிழக வெற்றி கழகம், உங்களுக்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு போய் நில்லுங்க. பூத்துக்குள்ளே திருப்பி நடக்குங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பூத்துக்குள்ளே 5 பேரோ 10 பேரோ அவங்க ஆளு சும்மா செட் பண்ணி உட்கார வைப்பாங்க. அவங்க ஆளு சும்மாவே இருக்கும். சுயேட்சை வேட்பாளர்னு சொல்லி அவங்க ஒரு 10 பேரை உட்கார வைப்பாங்க. அவங்க சுயேட்சை வேட்பாளருங்க, ஆளுங்கட்சியும் ஆண்ட கட்சியோட வேட்பாளருங்க, அவங்க தாங்க பூத் ஏஜென்டாக உட்காந்துருப்பாங்க. அத்தனை பூத் ஏஜென்ட் உட்காந்துருந்தாங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கழக வேட்பாளருக்கு ஆதரிச்சு நாங்கள் இங்கேருந்து வெளியிருந்து நாங்கள் கத்திட்டு போயிடலாங்க. அந்த இடத்துல ஓட்டு போலிங் பண்ண வர்றது நீங்கள் தான் வரப்போறீங்க. நீங்கள் அந்த இடத்துல இருக்கும்போது ஓட்டு போடுற வர்ற மனசில் ஐயா நாங்கள் இருக்கிறோம், தளபதி இருக்காரு அப்படின்னு உங்கள் மூஞ்சி பார்த்தோன்னே தளபதி வெற்றி கழகத்தோட அங்கே இருக்கிறாங்கப்பா, அதை நம்பி வந்து ஓட்டு போடணும். அதே மாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி தான், ஓட்டு போட்ட உடனே பார்க்கறது யாருக்கு ஓட்டு போட்டோமோ அதை வச்சே நீங்கள் கணிச்சிடலாம். இன்னைக்கு வரைக்கும் அப்படி தாங்க போயிட்டு இருக்கு பூத்துக்குள்ளே. நீங்கள் அதனால் போய் பண்ணிக்கலாம். ஓட்டு போட்டுட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் தயவு செய்து ஓட்டு போடுற அத்தனை பற்றி சொல்லிவிடுங்க. நம்ம சின்னம் இருக்கும், விசில் சின்னம் இருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த வேட்பாளர் முகம் அதில் இருக்கும். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு இது வச்சுருப்பாங்க. அதில் நீங்கள் ஓட்டு போட்டோன்னே அந்த சீட்டு உள்ளே உளுந்தக்கப்புறம் தான் வெளியே வரணும். அதுவும் நீங்கள் அமுக்கிற அந்த பட்டன் நம்மளோட வேட்பாளர் நம்மளோட தமிழக வெற்றி கழகத்தின் சின்னத்தில் விழுதான்னு பாருங்க. ஏன்னா முன்னாடிலாம் சொல்லுவாங்க, இங்கே அனுப்புனா லைட் எங்கேயோ எரியுது, அப்படி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா
தயவு செய்து பூத் ஏஜென்ட் அங்க இருப்பாங்க, சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, தொட்டு பாரு பார்ப்போம். தமிழக வெற்றி கழகத்தின் பூத் ஏஜென்ட் தொட்டு பாரு பார்ப்போம். ஒரு பூத்து கூட ஓட்டு எண்ணிக்கிற மாட்டீங்க, ஒரு இடத்துல கூட ஓட்டு எண்ணிக்கிற மாட்டீங்க, ஒரு இடத்துல போலிங் ஆகாது. தொட்டு மட்டும் பார்க்கட்டுங்க. சவுண்ட் விட்டா நீங்க சவுண்ட் விடுங்க, ஒன்றும் பயப்படாதீங்க. உங்க பின்னாடி யார் இருக்கிறா? பணம் காசு இல்லைங்க, இந்த முகங்க. இந்த முகத்துக்காக காசு கொடுக்காம இவ்வளவு நிக்கிறீங்க. அந்த முகத்துக்கு ஒன்னே ஒன்று சொல்றேங்க, தயவு செய்து தைரியமா எதிர்கொள்ளுங்க. உங்க பின்னாடி நாங்க இருக்கிறோம். எங்க முன்னாடி மாவட்ட செயலாளர் இருக்காரு, மாவட்ட செயலாளருக்கு முன்னாடி தளபதி இருக்கிறாரு. அதனால சொல்றேன், தயவு செய்து அதே மாதிரி ஓட்டு எண்ணிக்கை போகும்போதும் அங்க பெட்டியை காட்டிட்டு நம்பரை மறைச்சிருவான். கவுண்டிங் என்னும் போது பல பேர் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மறைச்சிருவான். எதுக்கு? அந்த நோட் பண்ணக்கூடாதாம்மா. நோட் பண்ணா தப்பா அப்பதான் ரீகவுண்டிங் போட முடியுங்க. தோத்தவங்க கூட ஜெயிக்க வைக்க முடியும் ரீகவுண்டிங். அதுக்கு தான் அந்த வேலை. அப்போ தைரியமா, திடமா, கம்பீரமா, ஐயா நான் தமிழக வெற்றி கழகம், என்கிட்ட ஓம் பவுசு ஆகாது, நல்லா தெரியுங்க, என்கிட்ட ஓம் பவுசு ஆகாது. அப்படி ஏதேனும் ஒன்று இருந்திருந்தா நீங்க நேரடியாக 24x7 இங்க நாங்க ரெடியா இருக்கிறோம். எங்க கூட வக்கீல் அணி இருக்கிறாங்க, ஐடி விங்க இருக்கிறாங்க, மற்ற இளைஞர் அணி இருக்காங்க, தொண்டர் அணி இருக்கிறாங்க, எல்லா அணியும் இருக்கிறாங்க. சொல்லிட்டேன் தெரியுங்களா? யாரா இருந்தாலும் தயவு செய்து பயப்படாம எதிரிய நேருக்கு நேரா கெத்தா தில்லா எதிர்கொள்ளுங்க. நம்ம தான் 2026 ஜனநாயக ஆட்சி அமையும். காலமும் நமது, காலமும் காலமும் நமது. தெரியுங்களா? தளபதி ஆட்சி மலர எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி 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 நன்றி. அழகான ஒரு சிறப்புரையாற்றிய சிறுவத்தூர் மத்திய ஒன்றிய கலாச்சார ராக்லண்டன் அவர்களுக்கு செயல்வர்கள் கொடுத்த சிறப்பாக நன்றி கலந்த பல 100 சொல்லி நன்றி, வணக்கம்.